தற்பொழுது வெளியாக இருக்கும் அண்மை செய்தி, தவேக அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தவேக அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தவேக அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு வெளியாகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தவேக அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தவேக அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தவேக அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்திருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எந்தெந்த அமைச்சர்களுக்கு எந்தெந்த துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது என்பது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும். தற்போது தவேக அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்திருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தவேக அமைச்சர்களுக்கான இலாகா ஒதுக்கீடு செய்திருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தவேக அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்திருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைகிறார். வணக்கம் நித்யானந்தன், தற்போது தவேக அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எந்தெந்த அமைச்சர்களுக்கு என்னென்ன இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்பான முழு விவரம்? தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மிக முக்கியமான திட்டங்களை அவர் கையில் வைத்திருக்கிறார். அதாவது பொதுப்பணித்துறை, அதுபோல நகராட்சி நிர்வாகம், அதே போல பெண்கள் வளர்ச்சி, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை உள்ளிட்டவைகள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இலாக்காக்களாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில் தான் இந்த அனைத்து மிக முக்கியமான துறைகள் எல்லாம் உள்ளடக்கம். அதே போல சிறப்பு திட்ட செயலாக்கத்தை கையில் வைத்திருந்தால் அனைத்து துறைகளுடைய மிக முக்கியமான கோப்புகள் எல்லாம் அங்குதான் வரும். ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு அந்த துறையை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த யூத் வெல்ஃபேர், இளைஞர் நலனும் அவர் கையில் இருக்கிறது. குழந்தைகளுடைய நலன் கையில் இருக்கிறது. டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ், அந்த மாற்றுத்திறனாளிகள் துறையும் அவருடைய கையில் இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் கிட்டத்தட்ட மிக முக்கியமான 5-6 துறைகள் அவருடைய கையில் இருக்கிறது. ஆகவே அடுத்தபடியாக பார்க்கும்போது ஆனந்த் அவருக்கு ரூரல் டெவலப்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ் உள்ளிட்டவைகள் ஆனந்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஆதோ அர்ஜுனா பப்ளிக் ஒர்க்ஸ், பிடபிள்யூடி ஆதோ அர்ஜுனாவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அமைச்சராக. அதே போல டாக்டர் கேஜி அருண்ராஜுக்கு ஹெல்த், மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அதாவது மருத்துவத்துறை என்பது கேஜி அருண்ராஜுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கே.ஏ. செங்கோட்டையனுக்கு பினான்ஸ், நிதித்துறை அமைச்சராக கே.ஏ. செங்கோட்டையனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பி. வெங்கடராமன் அமைச்சருக்கு மினிஸ்டர் ஆஃப் ஃபுட் அண்ட் சிவில் சப்ளை, உணவுத்துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நிர்மல் குமார் அமைச்சர், அவருக்கு மினிஸ்டர் ஆஃப் எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ் அண்ட் லா, அதாவது தமிழ்நாடு மின்சாரத்துறையும் சட்டத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டும் அவருக்கு தான் வந்திருக்கிறது. அதே போல அமைச்சர் ராஜ்மோகனுக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் தமிழ் டெவலப்மெண்ட், இன்ஃபர்மேஷன் பப்ளிசிட்டி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 துறைகள் கையில் வந்திருக்கிறது. ஆகவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ராஜ்மோகனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான செய்தியாக பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது டாக்டர் டி.கே. பிரபு அமைச்சர், அவர் மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ், கனிம வளங்கள் துறை அமைச்சராக டாக்டர் பிரபு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதே போல செல்வி கீர்த்தனா அமைச்சர் இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறார். தொழில்துறை என்பது அமைச்சர் கீர்த்தனாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே முதற்கட்டமாக 9 அமைச்சர்கள் தமிழ்நாடு முதலமைச்சருடன் பதவியேற்றிருந்தார்கள். அந்த 9 அமைச்சர்களுக்கான போர்ட்போலியோக்கள் தற்போது தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்திருந்தது. பிற்பகலில் தமிழ்நாடுடைய முதலமைச்சருடைய செக்ரட்டரி 1 ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநரை சந்தித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த அறிவிப்பு என்பது வெளியாயிருக்கிறது. மிக முக்கியமான துறைகள் எல்லாம் முதலமைச்சர் கையில் இருக்கிறது. என்றால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு தேவையான மிக முக்கியமான அந்த துறைகள் அனைத்தும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய கையில் இருக்கிறது.
IAS IPS உடைய துறை அவரிடம் இருக்கிறது. அதே போல இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அவரிடம் இருக்கிறது. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அவரிடம் இருக்கிறது. அதே போல ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயிடம் இருக்கிறது. அதே போல உமன் வெல்ஃபேர் பெண்கள் வளர்ச்சி இந்த துறையும் மகளிர் வளர்ச்சி அவருடைய முதலமைச்சரிடம் இருக்கிறது. யூத் வெல்ஃபேர் இளைஞர் நலனும் முதலமைச்சரிடம் இருக்கிறது. அதே போல குழந்தைகள் வளர்ச்சியும் முதலமைச்சரிடம் இருக்கிறது. டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் மாற்றுத்திறனாளிகள் துறையும் முதலமைச்சரிடம் இருக்கிறது. அதே போல முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அர்பன் அண்ட் வாட்டர் சப்ளை நகராட்சி நிர்வாகத்துறையும் முதலமைச்சர் கையில் இருக்கிறது. வழக்கமாக இந்த நகராட்சி நிர்வாகத்துறை என்பது மற்ற அமைச்சர்களுக்கு இலாக்காக்களாக ஒதுக்கப்படும். ஆனால் முதலமைச்சரே தன் வசம் வைத்திருப்பது என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றால் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளுக்கும் இந்த துறை தான் அவர்களுக்கு குடிநீர் சென்றடைவதும் சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இதில் உள்ளடக்கமும். ஆகவே முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனை தமிழ்நாடு முதலமைச்சரே நேரடி கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அதை கையில் வைத்திருப்பது நம்மால் அறிய முடிகிறது. ஆகவே அடுத்தபடியாக பார்க்கும்போதுதான் என் ஆனந்த் அமைச்சர் மினிஸ்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் நீர்வளத்துறையும் அதே போல மினிஸ்டர் ஆஃப் இதை என் ஆனந்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாயத்து ராஜும் அவரிடம் வந்திருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது ஆதவ் அர்ஜுனா அமைச்சர் மினிஸ்டர் ஃபார் பப்ளிக் ஒர்க்ஸ் பிடபிள்யூடியும் அதே போல ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டும் அவரிடம் தான் இருக்கிறது. அதாவது 2 துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மினிஸ்டர் ஃபார் பப்ளிக் ஒர்க்ஸ் அதே போல விளையாட்டு துறையும் ஆதவ் அர்ஜுனா அமைச்சருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2 துறைகள் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல டாக்டர் KG அருண்ராஜ் மினிஸ்டர் ஃபார் ஹெல்த் மெடிக்கல் எஜுகேஷன் அதாவது மருத்துவத்துறையும் மருத்துவத்துறை சார்ந்த கல்வியும் அவருக்கு KG அருண்ராஜுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் அமைச்சராக இருந்து கிட்டத்தட்ட அதில் அனுபவமிக்கவர் தற்பொழுது அமைச்சிருக்கக்கூடிய அந்த ஆட்சியில் தற்போது தாவேகா தலைமையிலான ஆட்சியில் ஒரே ஒருவர் தான் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறார். அவருக்கு மிக திறமை அமைச்சராக இருந்த அனுபவம் இருக்கிறது. அவர்தான் செங்கோட்டையனுக்கு மிக முக்கியமான துறையை ஒதுக்கி இருக்கிறார்கள். அதில் செங்கோட்டையனுக்கு நிதித்துறை செயலாளராக அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நிதி என்பது நிதி ஆதாரத்தை பெருக்கினால்தான் தவேகா கொடுத்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும். ஆகவே அனுபவமிக்க அனுபவசாலியான செங்கோட்டையனுக்கு அந்த நிதித்துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது P. வெங்கடரமணன் மினிஸ்டர் ஃபார் ஃபுட் அண்ட் சிவில் சப்ளை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உணவு மற்றும் உணவுத்துறை மிக முக்கியமாக அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நிர்மல் குமார் மினிஸ்டர் ஃபார் எனர்ஜி ரிசோர்ஸ் அண்ட் லா கிட்டத்தட்ட தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அவருக்கு வரும். அதே போல சட்டத்துறை சார்ந்தும் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ராஜ்மோகன் மிக முக்கியமான அமைச்சர் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர். ஊடகத்துறை சார்ந்து அவருடைய பயணத்தை துவங்கி இருந்தாலும் அவர் அமைச்சரானது பலரிடமும் வரவேற்பு பெற்றது. அவருக்கு வேறு ஒரு துறை ஒதுக்கப்படும் என பலராலும் பேசப்பட்டு வந்த நிலையில் அதற்கு மாறாக அவருக்கு ஒரு மிக முக்கியமான துறையை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார் என்று இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே அமைச்சர் ராஜ்மோகனுக்கு மினிஸ்டர் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் தமிழ் டெவலப்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிசிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அவர் மிக முக்கியமான பணிகளை கவனிக்க இருக்கிறார். அவருக்கு பள்ளிக்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ் வளர்ச்சித்துறை இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிசிட்டியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ் வளர்ச்சித்துறையும் மிக முக்கியமான துறை, செய்தித்துறையும் அதில் உள்ளடக்கமானது. ஆகவே 2 துறைகள் பள்ளிக்கல்வித்துறையும் செய்தித்துறையும் அவர் வசம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது காரைக்குடி பிரபு அமைச்சர் ஆகவே டாக்டர் TK பிரபு மினிஸ்டர் ஃபார் நேச்சுரல் ரிசோர்ஸ் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் தொடர்ச்சியாக கொள்ளடிக்கப்படுகிறது, மணல் கொள்ளடிக்கப்படுகிறது, மலைகள் கொள்ளடிக்கப்படுகிறது என்று தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் இருந்து வந்த நிலையில் இந்த துறையை மிக முக்கியமான ஒரு அமைச்சருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது டாக்டர் TK பிரபு. இதன் பிறகாக தமிழ்நாட்டில் இந்த இயற்கை வளங்களை கொள்ளடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவென்றே பார்க்கலாம். ஏனால் பல நேரங்களில் அவருடைய பிரச்சார காலகட்டங்களில் எல்லாம் டாக்டர் பிரபு பேசியிருக்கிறார். இயற்கை வளங்கள் தமிழ்நாட்டில் காக்கப்பட வேண்டும் என்று பேசியிருக்கிறார். ஆகவே அவருக்கென்றே தமிழ்நாடு முதலமைச்சர் ஒதுக்கியது போல மினிஸ்டர் ஃபார் நேச்சுரல் ரிசோர்ஸ் இதை ஒதுக்கி இருக்கிறார். ஆகவே இதையெல்லாம் இதை கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பணியாக இருக்கிறது. மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ் வெளி மாநிலங்களிலிருந்து உள்ளே வளங்கள் வருகிறதா, அதே போல தமிழ்நாட்டுடைய வளங்கள் மற்ற மாநிலங்களுக்கு கொள்ளையடித்து செல்கிறார்களா என்பதெல்லாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான துறை டாக்டர் TK பிரபுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. செல்வி கீர்த்தனா
பெண் அமைச்சர் 9 அமைச்சர்கள் பதவியேற்றார்கள். அதில் ஒரு பெண் அமைச்சர் பதவியேற்றார், டாக்டர் செல்வி கீர்த்தனா. அவருக்கு மினிஸ்டர் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தொழில்துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மிக முக்கியமான துறை தொழில் வளர்ச்சி, தொழில் பெருக்கம், அதே போல தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது, இதையெல்லாம் டாக்டர் கீர்த்தனா கவனிப்பார் என்பது போல தற்பொழுது டாக்டர் கீர்த்தனாவுக்கு இந்த துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 9 அமைச்சர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் பதவியேற்றார்கள். அந்த 9 அமைச்சர்களில் தற்போது இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு தமிழ்நாடு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் தற்போது அந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கியமான செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த 5 நாட்களாக இலாக்காக்கள் ஒதுக்கப்படாமல் இருக்கிறது, பணிகள் பாதிக்கப்படுகிறது என்று பலராலும் பேசப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணமாக இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு அந்த அறிவிப்புகள் வெளியாகிறது. இதன் பிறகு அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்புகள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதியதாக யார் யார் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை இன்று இரவோ அல்லது நாளை காலையோ அந்த பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நித்யானந்தன், இப்போ முக்கியமா பார்க்கக்கூடியது அமைச்சர் ராஜ்மோகன் அவங்களுக்கு பள்ளி கல்வித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கதா சொன்னீங்க. இது போல மற்ற 9 அமைச்சர்களுக்கும் என்னென்ன துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த முறை காங்கிரஸில் இருந்து 2 அமைச்சர்கள் அமைச்சரவையில் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு ஏதேனும் துறை ஒதுக்கப்பட்டிருக்கா? தொடர்பான தகவல்கள் இருக்கா? மிக முக்கியமான செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் 9 அமைச்சர்கள் மட்டுமே இலாக்காக இல்லாமல் பதவியேற்றார்கள், துறைகள் இல்லாமல் பதவியேற்றார்கள். அவர்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்திருந்தார். ஆகவே அந்த அமைச்சர்களுக்கு தான் தற்பொழுது போர்ட்போலியோக்கள் துறைகள் ஒதுக்கப்பட்டு அந்த அறிவிப்புகள் வெளியாகிறது. ஆகவே அந்த அறிவிப்பினை தான் தற்பொழுது பார்த்தோம். எந்தெந்த அமைச்சர்களுக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது தற்பொழுது பார்த்தோம். இதன் பிறகாக தான் அந்த அமைச்சரவை விரிவாக்கம் என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கான கடிதத்தை ஆளுநரிடம் செக்ரட்டரி 1 எடுத்து சென்று கொடுத்தாரா அல்லது தமிழ்நாடு முதலமைச்சரே நேரில் சென்று கொடுப்பாரா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஆகவே அதன் பிறகாக தான் அமைச்சரவை விரிவாக்கம் என்பது நடைபெறும். அமைச்சரவை விரிவாக்கத்தில் தான் அந்த காங்கிரஸ் உள்ளே வருகிறது. அதற்குபடியாக தற்பொழுது அரசியல் ரீதியாக பேசப்பட்டு வரக்கூடிய அதிமுகவுடைய எஸ்பி வேலுமணி அணியினர் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள் என்று பேசப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வ தகவலாக இல்லை. ஆகவே அவர்கள் எல்லாம் உள்ளே வருகிறார்கள். அதில் யார் யாரெல்லாம் அமைச்சரார்கள் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றால் அது குறித்தான அறிவிப்பை தமிழ்நாடு அரசும் வெளியிடவில்லை, தமிழக வெற்றிக்கழகமும் வெளியிடவில்லை, ஆளுநர் மாளிகையும் தற்பொழுது வரை வெளியிடாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே அமைச்சரவை விரிவாக்கத்தில் இவர்கள் எல்லாம் இடம்பெறுவார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. காங்கிரஸ் இடம்பெறுகிறது உறுதி. ஆனால் அடுத்தடுத்த கட்டங்களில் கூட்டணி கட்சிகள் அதே போல தவேகாவிற்கு சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது ஆதரவளித்த அதிமுக எஸ்பி வேலுமணி அணியினரும் உள்ளே இடம்பெறுகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அது குறித்தான அறிவிப்புகள் தற்பொழுது வெளியாகவில்லை. நித்யானந்தன், இப்போ பார்த்தோம்னா இந்த 9 அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த துறைகள் ஒரு அமைச்சருக்கே 2 அல்லது 3 துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான விரிவான விவரம் இருக்கா? இந்த துறைகள் மற்ற அமைச்சர்களுக்கும் ஒதுக்கப்படுமா? வேறு ஏதேனும் இலாகா ஒதுக்கப்பட்டிருக்கா? தமிழக வெற்றி கழகத்துடைய மிக முக்கியமான முகங்கள் தான் இவர்கள். என்றால் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு மிகவும் நம்பிக்கை பெற்ற முகங்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை காட்டிலும் இவர்கள் திறம் வாய்ந்தவர்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் தேர்ந்தெடுத்ததன் காரணமாக தான் அவர் பதவியேற்கும் பொழுதே இந்த 9 அமைச்சர்களை அதே மேடையில் பதவியேற்க அனுமதித்து அவர் பதவியேற்பு விழாவை நடத்தி வைத்திருக்கிறார். ஆகவே தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருந்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இந்த 9 பேரை அவர்தான் தேர்வு செய்து ஆளுநருக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது மிகவும் நம்பிக்கை பெற்றவர்கள், திறன் வாய்ந்தவர்கள், திறமையாக பணியாற்றுவார்கள் என்று ஒரு நம்பிக்கை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு இருந்ததன் அடிப்படையில் தான் அதே மேடையில் அவர் மற்ற அந்த 9 அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொருவருக்கும் 2 துறைகள் 3 துறைகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் பிறகாக முக்கிய இலாக்காக்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இதன் பிறகாக அமைச்சர்களாக பதவியேற்பவர்களுக்கு ஒவ்வொரு துறைகள் வழங்கப்படும். அதன் பிறகாக ஒருவேளை வலுவாக இருக்கிறது என்று இந்த அமைச்சர்கள் உணரும் பட்சத்தில் தேவைப்பட்டால் இந்த துறைகள் எல்லாம் மீண்டும் வாங்கி புதியதாக அமைச்சர்கள் பதவியேற்கக்கூடியவர்களுக்கு வழங்கலாம். இப்போ அதாவது அமைச்சரவையில் இலாக்காக்கள் மாற்றம் என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம். அது முதலமைச்சர் ஆளுநரிடம் தகவல் கூறிவிட்டு அந்த இலாக்கா மாற்றம் என்பது செய்து கொள்ளலாம். ஆகவே முக்கிய துறைகள் என்பதால் தவேகாவுடைய நம்பிக்கை பெற்ற அமைச்சர்களுக்கு
தற்பொழுது முதற்கட்டமாக இந்த ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது என்று இதன் மூலம் நாம் உணர முடியும். ஏனென்றால் இதில் பள்ளிக்கல்வித்துறை வந்துவிட்டது, தமிழ்நாடு இபி வந்துவிட்டது, மினிஸ்டர் ஆஃப் ஃபுட் அண்ட் சிவில் சப்ளை வந்துவிட்டது, அதே போல சுகாதார மருத்துவத்துறை வந்துவிட்டது, நிதித்துறை வந்துவிட்டது, மினரல்ஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்துவிட்டது, தொழில்துறை வந்துவிட்டது, சட்டம் வந்துவிட்டது, அதே போல டிஐபிஆர் அந்த செய்தித்துறை, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை உள்ளே வந்திருக்கிறது. ஆகவே அனைத்து முக்கிய துறைகளும் இதில் உள்ளே வந்துவிட்டது. அதே போல தமிழ்நாடு முதலமைச்சரிடம் கிட்டத்தட்ட 5-6 துறைகள் இருக்கிறது. யூத் வெல்ஃபேர் இருக்கிறது, குழந்தைகளுடைய வளர்ச்சி இருக்கிறது, அதே போல மாற்றுத்திறனாளிகள் துறை உள்ளே இருக்கிறது. அதே போல ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் இதற்கு முன்னதாக நடைபெற்ற ஆட்சியில், திமுக ஆட்சி காலத்தில் துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் இந்த துறையை வைத்திருந்தார். கிட்டத்தட்ட அனைத்து துறைகளுடைய கோப்புகளும் அங்கு வந்துதான் செல்லக்கூடிய அளவிற்கு இருந்தது. இந்த முறை அதற்காக தனி அமைச்சர் இல்லாமல் முதலமைச்சரே அந்த துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வைக்கிறேன் என்று தற்பொழுது ஜோசப் விஜய் அந்த துறையை கையில் எடுத்திருக்கிறார். ஆகவே இந்த துறையும் மிக முக்கியமான துறையாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் துறையும், அதே போல முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அர்பன் அண்ட் வாட்டர் சப்ளை, இதுவும் மிக முக்கியமான துறை. ஆகவே மிக முக்கியமான அனைத்து துறையிலும் போலீஸ் அண்ட் உள்துறை, அதாவது வழக்கமாக காவல்துறையை தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தான் வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு வரலாற்றில். அந்த வகையில் ஜோசப் விஜயும் காவல்துறையை தன்வசமே வைத்திருக்கிறார். ஆகவே கிட்டத்தட்ட மிக முக்கியமான அனைத்து துறைகளும் முதலமைச்சர் வசமே இருக்கிறது. ஆகவே முதலமைச்சருடைய வேலை பளுவுக்கு இடையே இதெல்லாம் மற்ற 2-3 அமைச்சர்களுக்கு இலாக்காக்களாக இதுவரை வந்த அனைத்து முதலமைச்சர்களும் வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் வேலை பலுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று கிட்டத்தட்ட மிக முக்கியமான துறைகளை எல்லாம் ஜோசப் விஜய் கையில் வைத்திருக்கிறார் என்பது நம்மால் இதன் மூலமாக பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் காலை 10 மணிக்கு தலைமைச் செயலகம் வரக்கூடிய முதலமைச்சர் மாலை 4 மணி வரை அவருடைய அறையில் தொடர்ச்சியாக அந்த பணிகளை மேற்கொள்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த துறைகள் எல்லாம் அவரே நேரடியாக தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்து பார்த்துக் கொள்வதற்காகவே அவர் ஒதுக்கீடு செய்திருக்கிறார் என்பது நம்மால் இதன் மூலமாக உணர முடிகிறது. நித்யானந்தன், இப்போ இந்த 9 அமைச்சர்களுக்கு கீழே முக்கியமான துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இது போன்று மற்ற அமைச்சர்களுக்கான துறைகள் எப்போ ஒதுக்கப்படும்? அது தொடர்பான விவரம் ஏதேனும் கிடைச்சிருக்கா? அமைச்சரவை விரிவாக்க பட்டியல் என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு ஆளுநர் மாளிகைக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் அர்லேக்கரிடம் வழங்க வேண்டும். அல்லையெனில் துறையினுடைய சீஃப் செக்ரட்டரி அல்லது சிஎம் செக்ரட்டரி யாராவது எடுத்து சென்று கூட வழங்கலாம். அப்படி வழங்கும் பட்சத்தில் ஆளுநர் அதை ஏற்றுக்கொண்டு ஆளுநர் பதவி, அதாவது தமிழ்நாடு அரசுதான் எந்த தேதியில் எத்தனை மணிக்கு எங்கு பதவியேற்பு விழா வைத்துக் கொள்ளலாம் என்று ஆளக்கூடிய தவேகாவுடைய அரசுதான் கூற வேண்டும். ஆகவே முதலமைச்சர் தான் அதற்கான நேரம் என்பது கூட சொல்ல வேண்டும். அதை ஆளுநர் ஏற்கும் பட்சத்தில் அதே நேரத்தில் அந்த எந்த அரங்கத்தில் வைக்கிறார்களோ அங்கு வைத்து பதவியேற்பு என்பதை நடத்தி கொள்ளலாம். ஆனால் இதற்கிடையே நமக்கு தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய ஆளுநர் என்பவர் தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் அல்ல, அவர் தமிழ்நாட்டிற்கு பொறுப்பு ஆளுநர். கேரளாவிற்கு தான் அவர் ஆளுநர். தமிழ்நாட்டை கூடுதலாக தான் கவனித்துக் கொள்கிறார், பொறுப்பாக இருக்கிறார். ஆகவே இதே போல 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது போல நமக்கு நடந்தது போல கேரளாவிலும் தேர்தல் நடந்தது. கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறது. 18ஆம் தேதி கேரளாவில் அங்கு பதவியேற்பு விழா இருக்கிறது காங்கிரசிற்கு. அங்கு கேரளாவுடைய முதலமைச்சருக்கு நம்முடைய ஆளுநர் தான் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே ஆளுநர் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டுக்கும் மாறி மாறி வந்து சென்று கொண்டிருப்பதன் காரணமாக அவர் இந்த பதவி பிரமாணம் செய்து வைப்பதும் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. என்றால் நம்முடைய ஆளுநர் தான் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். ஆகவே இங்கு தமிழ்நாட்டிலே அவர் 4-5 நாட்கள் ஒருவேளை தொடர்ந்து இருந்திருந்தால் அந்த அமைச்சரவை பதவியேற்பு விழாவும் நடந்து முடிந்திருக்கும். ஆனால் ஆளுநர் சென்று கேரளாவிலும் பார்க்க வேண்டும், தமிழ்நாட்டையும் பார்க்க வேண்டும் என்பதால் இந்த தாமதம் ஏற்படுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். மறுபுறத்தில் அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டும் என்றால் அதிமுக எஸ்பி வேலுமணி அணியினர் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஒருவேளை அவர்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொண்டு அவர்களும் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள் என்றால் அவர்கள் ஒருவேளை வருவதற்காக காலதாமதம் ஆகிறது என்று அரசியல் நோக்கர்கள் மத்தியிலும் பேசப்படுகிறது. ஆகவே எது எப்படியாயினும் 18ஆம் தேதிக்கு பிறகாக இன்று இரவோ அல்லது நாளையோ அல்லது 18ஆம் தேதிக்கு பிறகு அந்த அமைச்சரவை விரிவாக்கமும் பதவியேற்பு விழாவும் நடைபெற இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து துறைகளும் ஒரே நேரத்தில் சென்னை கிண்டியில் உள்ள பழைய ராஜ்பவன் தற்பொழுது மக்கள் மாளிகையாக இருக்கிறது, மக்கள் பவனாக இருக்கிறது. அங்கு இந்த பதவியேற்பு விழா பாரதியாருடைய மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. அங்கு அமைச்சரவை விரிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் பொறுப்பேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நித்யானந்தன், தற்போது ஒதுக்கப்பட்ட இந்த இலாகாக்கள் தவிர
மதுவிலக்கு ஆயத்தீர்வை, அறநிலையத்துறை, போக்குவரத்து, பத்திரப்பதிவுத்துறை இதுக்கான இன்னும் ஒதுக்கப்படலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த துறைகளுக்கு யார் யார் ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற ஏதேனும் தகவல்கள் வெளியாகியிருக்கா? மிக முக்கியமான கேள்வி என்றால் பத்திரப்பதிவுத்துறை தான் தமிழ்நாடு அரசிற்கு வருவாயை கொண்டு வரக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. ஆகவே மிக முக்கியமான அமைச்சர்கள் தான் அதற்கு நியமிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அறநிலையத்துறை என்பது மிக முக்கியமான இருக்கிறது என்றால் பெரும்பான்மையான மக்கள் வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதும், வழிபாட்டு தலங்களுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் திமுகவுடைய ஆட்சி காலத்தில் தொடர் விமர்சனங்கள், பல்வேறு விமர்சனங்கள் இருந்து வந்த நிலையில் அதை கவனமாக கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் முந்தைய ஆட்சியாளர்கள் செய்த சில தவறுகளை செய்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த தவறுகள் நடைபெறாமல் பார்த்துக் கொள்வதற்காகவும் இருக்க வேண்டும் என மிகவும் கவனமாக முதலமைச்சர் அந்த துறைக்கான அமைச்சரை போடுவார். அது மட்டுமல்லாமல் மத நம்பிக்கை உடைய ஒருவரை போட்டால்தான் அதை சரியாக அரசியல் ரீதியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் இதை கவனித்துக் கொள்வதற்காகவும் ஒரு அமைச்சராக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் புதியதாக எம்எல்ஏக்கள் ஆனவர்கள். அவர்களுக்கு அமைச்சர்களாக இருந்த அனுபவம் இல்லை, ஆனால் அவர்கள் திறம்பட செயல்படுவார்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மிகவும் நம்பிக்கையோடு இருக்கிறார். ஆகவே தாவேக்காவிலிருந்தும் அந்த துறைகளுக்கு அமைச்சர்களாக இடம்பெறலாம், அல்லது கூட்டணி தாவேக்காவிற்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய காங்கிரஸில் இருந்தும் இடம்பெறலாம், அல்லது அரசியல் நோக்கர்கள், அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய அதிமுக எஸ்பி வேலுமணி அணியினர் ஒருவேளை அமைச்சரவையில் இடம்பெற்றால் அவர்களுக்கு அந்த துறை ஒதுக்கீடு செய்யலாம். இவ்வாறு பல கேள்விகள் மத்தியில் தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன அடுத்த கட்டமாக என்ன நடைபெறப் போகிறது என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றால் முதல் கட்டமாக தற்பொழுது இந்த அறிவிப்புகள் என்பது ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்திருக்கிறது. அடுத்தடுத்த கட்டத்தில் அந்த விரிவாக்கம், அமைச்சரவை விரிவாக்கம், போர்ட்போலியோ ஒதுக்கீடெல்லாம் ஆளுநர் செய்ய இருக்கிறார். ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. யார் யார் இதே ஒரு பழைய ஆட்சியை மீண்டும் தொடர்ந்திருக்கிறது, அல்லது ஒரு முறை ஆட்சிக்கு வந்து மீண்டும் ஆட்சிக்கு இல்லாமல் மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் நாம் முன்பு இதே அமைச்சராக இருந்தார், இந்த துறையில் இருந்தார் என்று இவருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அதிகாரப்பூர்வமாக கூட கூறலாம். ஆனால் தாவேக அரசு என்பது முதல் முறையாக ஒரு மேசிவ் ஹிட் அடித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அலை அடித்திருக்கிறது. அந்த அலையில் தாவேக வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு மக்கள் பெரும் நம்பிக்கை வைத்து தாவேகாவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தாவேக அரசு அமைந்திருக்கிறது. ஆகவே புதிய அரசு அமைந்து ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சியது போல தமிழ்நாட்டுடைய துறைகள் இயங்க துவங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த அமைச்சரவை அடுத்தடுத்த கட்டங்களில் யார் யாருக்கு போர்ட்போலியோ வரப்போகிறது, யார் யார் அமைச்சர்களாக போகிறார்கள், புதிய முகங்கள் பலர் அமைச்சராக வரப்போகிறார்கள் என்பதெல்லாம் இதன் மூலமாக நம்மால் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த முறை முதலமைச்சர், அதாவது தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த போர்ட்போலியோவில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் ஜோசப் விஜய் முதலமைச்சர், அவரும் முதல் முறையாக முதலமைச்சராக இருக்கிறார். என் ஆனந்த் அவரும் முதல் முறையாக அமைச்சராக இருக்கிறார். ஆதவ் அர்ஜுன் அவரும் முதல் முறையாக அமைச்சராகி இருக்கிறார். கேஜி அருண்ராஜ் அவரும் முதல் முறை அமைச்சர். KA செங்கோட்டையன் இவருக்கு மட்டுமே முன்னாள் அமைச்சராக இருந்த அனுபவம் இருக்கிறது அதிமுகவில். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது P வெங்கடரமணன் அவரும் புதியதாக அமைச்சராக இருக்கிறார். நிர்மல்குமார் அவரும் புதிய அமைச்சர். ராஜ்மோகன் புதிய அமைச்சர். TK பிரபு புதிய அமைச்சர். கீர்த்தனா புதிய அமைச்சர். நாம் புதிய அமைச்சர் கூறுகிறோம், ஆனால் இவர்களெல்லாம் அனுபவம் மிக்கவர்கள், அனுபவசாலிகளாக இருக்கிறார்கள், மக்களுக்கு திறம்பட பணியாற்றுவார்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நம்பிதான் இந்த பொறுப்பை அவர்களிடம் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே பொறுப்புணர்வை உணர்ந்து அவர்கள் எல்லாம் நடப்பார்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் நம்பி இந்த பதவியை வழங்கியிருக்கிறார். ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது இவர்களுடைய பணிகள் எல்லாம் எவ்வாறு செய்ய போகிறார்கள். அதே போல மக்களுக்கு தற்பொழுதே கடந்த இரண்டு தினங்களாக பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேருந்து நிலையம், கழிவறைகள், பள்ளிக்கூடங்கள், அதே போல மருத்துவமனைகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செல்வதும், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை அழைத்து இதை சரி செய்யுங்கள் என்று உத்தரவிடுவதுமாக பல்வேறு வீடியோக்கள் தற்பொழுதே நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த அமைச்சர்கள் புதியதாக செங்கோட்டையினை தவிர மீதி அனைவருமே இந்த பட்டியலில் வந்திருப்பவர்கள் அனைவருமே புதிய அமைச்சர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய பணிகள் எல்லாம் எவ்வளவு வேகமாக இருக்கிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் ஒரு பெரும் நம்பிக்கையோடு இவர்களுக்கு இந்த பதவியை வழங்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. தாவேக அமைச்சர்களுக்கான இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எந்தெந்த துறைக்கு எந்தெந்த அமைச்சர்கள் பொறுப்பு என்பது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி நித்யானந்தன்.